வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சக்கரவள்ளி கிழங்குல பேன் கேக் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சும் எடுக்கலாம், தோல் சீவாமல் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ தோல் சீவிட்டு வேக வைக்க போகிறேன். பெரிய கிழங்கு இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் உரித்து அலசி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிடலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து இதை வேக வச்சுக்கலாம். இதில் போட்டு ஸ்டீம் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ நான் வேக வச்சு செய்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை பவுலில் போட்டு மசிச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ ஃபோக்காலையும் நம்ம மசிச்சுக்கலாம். 3 மெத்தட் சொல்கிறேன். ஃபோக்கு, என்கிட்ட மேஷர் இருக்குது, இதில் மசிச்சுக்கலாம். சப்போஸ் மேஷர் இல்லாதவங்க இது மாதிரி சின்ன டம்ளரில் இப்படி மசிச்சுக்கலாம். இது நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக்குக்கு நம்ம என்னென்ன சேர்க்கணும்னா, சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இது 1/2 கப்பில் ரவை எடுத்துருக்கோம். இதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்பில் வெல்லம் எடுத்துருக்கோம், பொடி பண்ணியிருக்கோம். இதோட இப்போ ஆப்ஷனல் தான் வெல்லம். இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பெரியவங்களுக்குன்னா தேவையில்லை. நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம், அப்போ தான் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். இப்போ 1 டம்ளர் பால் எடுத்துருக்கோம். இதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினோடனே கெட்டியாயிரும். அப்புறம் நம்ம இட்லி பதத்துக்கு திரும்ப தண்ணியோ பாலோ ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்க, ஊறிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இதோட பால் கலந்துக்கலாம். பால் இல்லாட்டி தண்ணி கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் பால் கலந்துக்கிறேன். இப்போ நம்ம மினி தோசை ஊற்றிடலாம். இதில் நம்ம சோடா உப்பு போடணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் சேர்க்கல, ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுட்டா போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம தோசை சூடு ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக ஒரு கரண்டி தான்
டேஸ்ட் பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.